ஹாய், புகுந்த வீட்டு சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் ஜேர்னி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் ஜேர்னி இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே பாதி அளவு கம்மி பண்ணிட்டேன். 86லேருந்து 77.66 வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு 10 கேஜி கம்மி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒரு 5 கேஜியாவது கம்மி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம், விடாமுயற்சி ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து மாடி தோட்டம் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த தூதுவளை, ஓமவல்லி, அப்புறம் அழகுக்காண்டி, ரோஜா, அப்புறம் பாவக்காய், அப்புறம் நிறைய விதமான ரோஸ்லாம் வச்சுருக்கோம். நாளைக்கு பங்குனி உத்திரத்துக்காண்டி நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு. மறுநாளுக்கான மாவெல்லாம் ஆட்டி வச்சாச்சு. ஆப்ப மாவு, இட்லி மாவு எல்லாம் ஆட்டி வச்சாச்சு. அப்புறமா பங்குனி உத்திரத்துக்கு நிறைய பேர்த்துக்கு சாஸ்தா கோயில் தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் போக முடியாமல் இருப்பாங்க. தெரிஞ்சு போக முடியாத சுச்சுவேஷன் அது நிறைய பேருக்கு வரும். ஆனால் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சாஸ்தா கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. சாஸ்தா கோயிலுன்றது எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா, நமக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறது சாஸ்தாவும் குலதெய்வம் தான். அதனால நீங்கள் வந்து சாஸ்தா கோயிலை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு டைம் உத்திரம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு வரப்போகிற கஷ்டம், அப்புறம் நமக்கு ஒன்று வாழ்க்கை ஒரு லைஃப்ன்றது ஒரு நல்லது கெட்டது நடக்கும். ஆனால் வந்து சில பேர் சொல்லுவாங்கள்ல, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு பெரிய கஷ்டம் வர்றது சின்ன கஷ்டத்தோடு போகும். அதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம சாஸ்தா கோயிலை கும்பிட்டா தான் இந்த மாதிரி நன்மைகள்லாம் நமக்கு நடக்கும். ஸோ கண்டிப்பாக சாஸ்தா கோயிலை கும்பிடுங்க. நாளைக்கு மறக்காமல் பங்குனி உத்திரத்துக்கு அனைவரும் அவங்கவுங்க சாஸ்தா கோயிலில் போய் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நிறைய பேர் நேர்த்தி கடன்லாம் வச்சுருப்பாங்க, சாஸ்தா கோயிலில் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சாஸ்தாங்கிறது அனைவருக்கும் மிகவும் அவசியமானது. ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் போய் சாஸ்தா கோயிலை கும்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள ஃபிஷ்ஷு எல்லாம் வச்சுருக்கோம். அந்த ஃபிஷ்ஷு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, கலர் ஃபிஷ்ஷு எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். கலர் ஃபிஷ்ஷு, அப்புறம் ரொம்ப குட்டியான ஃபிஷ்ஷு இதெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கோம். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணணுன்னா சேனலை மறக்காமல், புகுந்த வீட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.